ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். 2020 ஃபினான்ஷியல் இயர் அந்த டைமில் வந்த பட்ஜெட், அந்த பட்ஜெட்டில் வந்து நியூ டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது டேக்ஸ் ரெஜிமே வந்து யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இருக்கும் மக்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது, ஒரே டேக்ஸ் தான் இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களோட டேக்ஸை கட்டிடுவாங்க. எப்போவுமே டேக்ஸுங்கிறது எப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரோட முடிவில் அவங்க வந்து கட்டுவாங்க. இப்போது ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா வந்து ஏப்ரல்லேருந்து ஆரம்பித்து அடுத்த வருஷத்தோட மார்ச் வரைக்கும். ஸோ இந்த 12 மாதம், மார்ச் மாதம் முடிஞ்சோடனே ஃபினான்ஷியல் இயர் முடியும். அண்ட் அதுலேருந்து ஒரு 4 மாதம் நமக்கு டைம் கொடுப்பாங்க. அதாவது ஜூலை 31 எல்லாரும் வந்து அவங்களோட இன்கம் டேக்ஸை வந்து ஃபைல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அவங்க அது வரைக்கும் வந்து நம்ம மக்களுக்கு யாருமே இதில் ஒரே ஒரு டேக்ஸ் லேப் தான் இருக்கும். எல்லாருமே அவங்க எந்த டேக்ஸ் ப்ராக்கெட்டில் வரமோ போய் ஃபைல் பண்ணுறோம். பட் ஆஃப்டர் தட் இந்த புது டேக்ஸ் ரெஜிம் வந்ததுக்கப்புறம் பல பேருக்கு பல விதமான கன்ஃபியூஷன்ஸ். இப்போது இதில் எந்த டேக்ஸ் வந்து நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக மேஜராக என்ன அப்படின்னு பார்த்தா ஓல்டு ஸ்லாபில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான டேக்ஸ் ஸ்லாப்ஸ் தான் இருக்கும். ஆனால் எக்ஸம்ஷன்ஸ், அதாவது சலுகைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நியூ டேக்ஸில் பார்க்கும்பொழுது அங்கே வந்து ஸ்லாப் ரேட் வந்து அதிகப்படுத்திட்டாங்க, அதே மாதிரி எக்ஸம்ஷன்ஸை டோட்டலாக எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து மக்களுக்கு வந்து இப்போ ஓல்டு பெட்டராக இருக்குமா என்னோட வருமானத்துக்கு, இல்லை நியூ புது ஸ்லாப் டேக்ஸ் ஸ்லாப் வந்து பெட்டராக இருக்குமா அப்படிங்கிற பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இன்னும் பல பேர் வந்து இப்போ தான் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. அண்ட் உங்களுக்குலாம் வந்து இப்போ டேக்ஸ் ஃபஸ்ட் டைம் இன்கம் டேக்ஸ் கட்டும்போது ஃபைல் பண்ணும்போது எப்படி அதை ஃபைல் பண்ணுறது, எது நமக்கு செட் ஆகும், புதுசாக ஓல்டாக டிஃபால்ட்டாக பல பேருக்கு வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் வைக்கிறாங்க. ஆனால் அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லை ஓல்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கொஸ்டின்ஸுக்கு ஆன்சராக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் 2 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ், அந்த 2 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி எவ்வளோ வருமானம் சம்பாதிக்கிறாங்க அண்ட் அந்த வருமானத்துக்கு அவங்களுக்கு எந்த ஸ்லாப் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிளியர் கட்டாக எக்ஸலில் டேட்டா பை டேட்டாஸாக நம்ம பார்த்து இந்த வீடியோ முடியும் பொழுது உங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடச்சிடும். அண்ட் முடியும் பொழுது நீங்கள் எந்த ஸ்லாபில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண போகிறீங்க இப்போ இந்த ஃபினான்ஷியல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த வீடியோவை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இந்த விஷயத்தை பற்றி டேக்ஸ் ரெஜிம் பற்றி இன்னும் டீட்டெயிலாக வீடியோவில் போய் தெரிஞ்சுப்போம். பை த வே, திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். சரி, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து இந்த ஓல்ட் ஸ்லாப்பும் நியூ ஸ்லாப் அதுக்கான டிஃப்ரென்சஸ் பார்த்துலாம். ஓல்ட் ஸ்லாப் ரெஜிமில் பார்த்தா வந்து நமக்கு வந்து 4 ஸ்லாப் தான் இருக்குது. அதாவது வந்து 2.5 lakhs வரைக்கும் ஒன்று, அப்புறம் 2.5 5 லட்ச ரூபாய், அப்புறம் 5 10 லட்ச ரூபாய்க்கு மேலே. இப்போ 2.5 லட்ச ரூபாய்க்கு உள்ளே நீங்கள் இருக்கீங்க, உங்களோட வருமானம் ஓவரால் வருமானம் ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 0, உங்களுக்கு எந்த டேக்ஸுமே கிடையாது. நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் கூட பண்ண தேவையில்லை. இதே நீங்கள் வந்து 2.5 5 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 5% வந்து இன்கம் டேக்ஸ் போடணும். ஆனால் அந்த 5% அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12,500 ரூபாய் அப்படி வரும். பட் இந்த 12,500 ரூபாய் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அதை வந்து இந்த 87A இந்த செக்ஷன் 87A டேக்ஸ் படி அவங்க வந்து ஃபுல்லாக ரிபேட் கொடுத்துறாங்க. ரிபேட்னா உங்களுக்கு சலுகையா, அது வந்து நீங்கள் கட்ட வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து இப்போ நம்ம இது கட்ட தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அந்த வருஷம் ஐடிஆர் நீங்கள் ஃபைல் பண்ணணும். பட் டேக்ஸ் ரிபேட்டில் வந்து உங்களுக்கு இதை கழிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் டேக்ஸ் கட்ட மாட்டீங்க. பல பேர் எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரு 4 லட்ச ரூபா வருமானம் வருது, நான் இந்த டேக்ஸ் கிடையாது 5 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்குது, நான் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருக்காங்க. பட் நீங்கள் 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்தாலே நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். ஆனால் நீங்கள் டேக்ஸ் கட்ட மாட்டீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இதே வந்து நீங்கள் 3வது பார்த்தா வந்து 5 10 லட்ச ரூபா, அது வந்து 20% நீங்கள் பண்ணுவீங்க. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே 30%. ஸோ இப்போ இதே நியூ டேக்ஸில் பார்த்தீங்கன்னா இதை வந்து பல ஸ்லாப்ஸாக இங்கே பிரிச்சிருப்பாங்க. இப்போ 3 லட்சம், அப்புறம் 3லேருந்து 7, அப்புறம் 7லேருந்து 10, 12, 15, அப்புறம் 15 லட்சத்துக்கு மேலே போனால் தான் 30% அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இங்கேயும் பார்த்தா 3 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டேக்ஸும் கட்ட தேவை, நீங்கள் ஐடிஆர் கூட ஃபைல் பண்ண தேவை. இதே 3 to 7 இருக்கீங்க அப்படின்னா 7 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. பட் நீங்கள் வந்து ஒரு 4 லட்சம் 5 லட்சமோ 6 லட்சமோ ஏதோ ஒன்று சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிபேட்டாக 20,000 ரூபாய் கொடுப்பாங்க. அண்ட் அந்த ரிபேட் கழிக்க போய் நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் இருப்பீங்க. அண்ட் ஸ்டில் 3 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். அண்ட் இது வந்து 7 to 10, அப்புறம் 10 to 12 இதெல்லாம் வந்து இந்த டேக்ஸ் லைக் இங்கே வந்து 20 30ங்கிற மாதிரி வச்சுருவாங்க 5க்கு அப்புறம். இங்கே வந்து 5 10 15 20 30 அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் டேக்ஸ் ரேட் வந்து 30 அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியாவில் இருக்குது. அண்ட் இது 30யோட முடிஞ்சிருதா, அதுக்கு மேலே கிடையாதா அப்படின்னா அதுக்கு மேலேயும் இருக்குது. அது என்ன நம்ம போக போக பார்ப்போம். சரி, இப்போ நீங்கள் இதே ஓல்ட் டேக்ஸில் பார்த்தா உங்களுக்கு 3 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி ஃபைல் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி ஸ்லாப் இருக்குன்னு. இதே 60லேருந்து 80, அதாவது இவங்க வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்வாங்க. இப்போ 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்வாங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே இருக்கிற பேசிக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தா, இப்போ யூஸ்வலாக நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா இருக்கும் இந்த டேக்ஸ் கிடையாது, நீங்கள் கட்ட தேவையில்ல 0%. இது இவங்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 3 லட்ச ரூபா இருக்கும், அவங்க டேக்ஸ் வந்து விட்டுடுறாங்க. 3 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கட்ட வேணாம். இதே
80 வயசுக்கு மேலே, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸாக, ஐ மீன் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸாக நீங்கள் இருக்கீங்கன்னா 5 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து சலுகைகள் கொடுக்கப்படுது. ஸோ இதை தான் வந்து பண்ணுவாங்க. அண்ட் இது இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் என்ன வருது, எந்த ஸ்லாபில் எவ்வளோ வரீங்க அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு அடுத்து இப்போ நமக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்லையும் நியூ டேக்ஸ் ரெஜிம்லையும் இருக்கக்கூடிய டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ், உங்களுக்கு வந்த வருமானத்தில் எதுக்கெல்லாம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற டிஃப்ரென்சஸ் நம்ம பார்ப்போம். அண்ட் எதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டில் தான் அதிகமாக நமக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது நம்ம பார்த்துருப்போம், நியூவில் பெரும்பாலும் இருக்காது அப்படின்ட்டு. பட் எதெல்லாம் இருக்குது இல்லைங்கிறது இந்த வீடியோவில் இந்த எக்ஸலில் வந்து நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தா ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வர வருமானம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்து இந்த 80 TTA அப்படிங்கிற ஸ்லாபில் வந்து 80 TTB அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் வந்து ஸ்டாண்டர்டாக அதை வந்து எல்லாருக்குமே ரெடியூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளோட சினாரியோட 2 டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் உங்களுக்கு காட்டும், அப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி புரியும். ஸோ ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் ரெடியூஸ் பண்ணுறாங்க. இது நியூ ரெஜிமில் போனால் 75,000 வரைக்கும் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க. இது போன ஃபைனான்ஷியல் இயர் வரைக்கும் வந்து 60,000 ரூபாய் இருந்தது, சரி 50,000 ரூபாய் இருந்தது, இப்போ அது 75,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 75,000. அப்புறம் 80 TTA அப்படின்னு பார்த்தா இது வந்து என்னன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும்ல, அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எவ்ரி குவார்ட்டர்லி, சில பேங்க்கில் எவ்ரி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி போடுவாங்க, சில பேங்க்கில் மாதம் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு காசு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க, அதை எக்ஸம்ஷனாக விடுத்துருவாங்க. இதே நியூ ரெஜிமில் அந்த கிடையாது, அந்த 10,000 ரூபாவும் உங்களோட இன்கமாக தான் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. இது ஸ்டாண்டர்டாக இந்த 2 விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. அண்ட் இதில் நீங்கள் இப்போ ஆர்டி எஃப்டி ஏதோ போட்டிருக்கீங்க, உங்கள் பேங்க்கில் போட்டிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு HDFC பேங்க்கோ இல்லை ICICI பேங்க்கில் ஒரு ஆர்டிஓ இல்லை எஃப்டிஓ போட்டிருக்கீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அந்த இன்ட்ரெஸ்ட்டை இந்த 10,000 ரூபாயில் சேர்க்க மாட்டாங்க. உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வர இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் இந்த 10,000 ரூபாய்க்குள்ளே சேர்ப்பாங்க. இப்போ இது 2 முடிஞ்சு. இப்போ இது இல்லாமல் இந்த வந்து சாப்டர் 6A இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப பெரும்பாலும் பெரிய அளவுக்கு ஃபேமஸாக தெரிஞ்சது வந்து 80C. இந்த 80C வந்து எதெல்லாம் இந்த 80Cயில் பார்த்தா இப்போ நம்ம ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் வந்து 1.5 லட்ச ரூபாவும், நியூ டேக்ஸ் ரெஜிமில் இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. இந்த டேக்ஸ் டிடக்ஷனே நமக்கு கிடையாது. இந்த 1.5 லட்ச ரூபாய்க்குள்ள என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ELSS, PPF, EPF, LIC ப்ரீமியம், அதோட ப்ரீமியம், யூலிப் பிளான்ஸு, டேக்ஸ் சேவிங்க்குனே நிறைய FDs இருக்குது, அது அப்புறம் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு, இந்த அப்புறம் இந்த SSW இந்த சுகன்யா சம்ருத்தி யோஜனான்னு சொல்லிட்டு, ஸோ அப்புறம் சீனியர் சிட்டிசன் ஸ்கீமு, NSC, அப்புறம் நீங்கள் ஹோம் லோன் கட்டுறீங்களா, இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, அந்த ஹோம் லோன் கட்டுறீங்க, அதுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை நீங்கள் வந்து இதில் வந்து 80Cயில் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் காட்டிக்க முடியும் ஒரு வருஷத்தில். ஸோ இதுக்காக தான் வந்து பல பேர் வந்து 80Cஸில் ஸ்லாபுக்காகவே வந்து பல பேர் வீடு வாங்குறாங்க. ஸோ டேக்ஸ் வந்து நம்ம காட்டிக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்லாபில் காட்டுறதுக்குன்னே வீடு வாங்குறாங்களே, அது சரியா தப்பான்ட்டு அதுக்கு தனியாகவே நம்ம டெடிகேட்டாக ஒரு வீடியோ போடுவோம். அது எந்த அளவுக்கு கரெக்ட், எந்த அளவுக்கு அது புத்திசாலித்தனம், எந்த அளவுக்கு அது முட்டாள்தனம் அப்படிங்கிற பற்றி நம்ம ஒரு வீடியோ தனியாகவே போடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தா வந்து 80CCD, அதாவது 80Cக்குள்ளேயே இன்னொரு ஸ்லாப். இது வந்து வெறும் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமுக்காக மட்டும் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக கவர்மெண்ட் வந்து 80CCD 1B அப்படிங்கிற ஒரு ஸ்லாபில் எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 ரூபாய், இந்த 1.5 லட்ச ரூபாய் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 ரூபாய் வந்து நீங்கள் சேர்த்துக்க முடியும். இந்த 50,000 ரூபாய் வந்து நீங்கள் ஒரு வருஷத்தில் நீங்கள் NPSல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களோட ஃபியூச்சருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாகும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த 50,000 ரூபாய் நீங்கள் பண்ண முடியும். அண்ட் இதுவும் நம்மளோட நியூ ரெஜிமில் கிடையாது. அண்ட் மூணாவது பார்த்தா CCD. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தா 2 அந்த ஸ்லாபில் பார்த்தா இது வந்து எல்லா கம்பெனியில் எம்ப்ளாயர் இருப்பாங்களா, கம்பெனியில் இப்போ நீங்கள் ஒரு சேலரி பர்சன் அப்படின்னா உங்கள் கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து பேசிக் சேலரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த பேசிக் சேலரிலேருந்து அப் டில் 14% இருக்கும் உங்களோட இந்த டேக்ஸ் டிடக்ஷன். அந்த 14% அவங்க எம்ப்ளாயர் சைட்லேருந்து NPSக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அந்த NPSல 50,000 போக எக்ஸ்ட்ராவாக அந்த 14% நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த கான்ட்ரிபியூஷன் மட்டும் நியூ ரெஜிம்லையும் அவைலபிளாக இருக்குது. நியூ ரெஜிமில் இன்னும் 20% வரைக்கும் இருக்குது. நம்ம ஓல்டு ரெஜிமில் 14 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, நியூ ரெஜிமில் 20 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று. அடுத்து பார்த்தா இப்போ 80Cலேயே வந்து 3 கேட்டகரி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் 80D, இது ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்காக. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மினிமம் 25,000லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் டேக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணிக்க முடியும். அண்ட் இது நீங்கள் நியூ ரெஜிமில் பார்த்தா உங்களுக்கு அது மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போடாதீங்க, அதெல்லாம் எப்படியும் இதில் வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க நியூ ரெஜிமில் பார்த்தா. இப்போ 25லேருந்து 1 lakh வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள், அதுக்குன்னே நமக்கு வந்து ஒரு இது இருக்கும் சினாரியோஸ். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு 4 சினாரியோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து தனி நபர், இல்லை நீங்கள் உங்கள் ஒய்ஃப், உங்களுக்கு ஒரு 2 குழந்தைங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாமே 60 வயசுக்குள்ளே தான் இருக்கீங்க, கரெக்டுங்களா? நீங்கள் 4 பேருமே அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் சேர்த்து 25,000 வந்து டேக்ஸ் டிடக்ஷன் நீங்கள் பண்ணிக்க முடியும். 25 நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியம், நீங்கள் 8,000 கட்டுறீங்க, 10,000 கட்டுறீங்க, 15,000, 20,000 வாடகை, நீங்கள் 20,000 கட்டுறீங்க ப்ரீமியம் அப்படின்னா அந்த 20,000 வந்து அப்படியே கேன்சல் பண்ணிப்பாங்க. இதே நீங்கள் 30,000 கட்டுறீங்க அப்படின்னா அதில் 25,000 தான் அவங்க எக்ஸம்ஷன் பண்ணுவாங்க, மீதி 5,000
கட்டம் பார்க்கமா. இது ரெண்டாவது சினாரியோ அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல உங்கள் ஃபேமிலி கூட உங்கள் அம்மா அப்பாவும் இருக்காங்க, பேரண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு 25,000, உங்கள் அம்மா அப்பாவுக்கும் நீங்கள் தனியாக ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க. இல்லைன்னா நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் கவர்லேயே பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25, உங்கள் பேரண்ட்ஸ் ஒரு 25 சொல்லிட்டு நீங்கள் 50,000 வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணிக்க முடியும். இதே மூணாவது சினாரியோ அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சினாரியோவில் வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து 60 வயசு ஆகலை, 2 பேருமே 60 வயசுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னும் போது இந்த 50,000. இதே உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, பட் உங்களுக்கு 60க்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 25, 60 வயசுக்கு மேலே அம்மா அப்பாவுக்கு இருக்கிறதுனால ஆப்வியஸாக அவங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கு 50,000, ஸோ உங்களுக்கு 25, அவங்களுக்கு 50, ஸோ 75,000 உங்களுக்கு இது எக்ஸம்ஷன். இன் கேஸ் இன்னும் வயசாகிடுச்சு, நமக்கு உங்களுக்கும் 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, உங்கள் அம்மா அப்பாவுக்கும் 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா 2 பேருமே சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்போது உங்களுக்கு 50,000, உங்கள் அம்மா அப்பாவுக்கு 50,000, ஸோ 1,00,000 ரூபா இருக்கும் உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதான் 25,000லேருந்து 1 lakh வரைக்கும் நீங்கள் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸில் நீங்கள் டாக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தா இப்போ நீங்கள் இப்போ 80E இது வந்து உங்களோட எஜுகேஷன் லோன். இன்கேஸ் நீங்கள் எஜுகேஷன் லோன் உங்களுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ லோன் நீங்கள் கட்டுறீங்களோ அதை கம்ப்ளீட்டாக இந்த 80Eயில் அதில் வர இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் கட்டக்கூடிய எஜுகேஷன் லோனோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் கம்ப்ளீட்டாக அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கட்டினாலும் இதுக்கு வந்து எந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் அந்த லிமிட்டும் கிடையாது. எவ்வளோ கட்டுறீங்களோ அதை கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் இதில் வந்து அவைல் பண்ணிக்க முடியும். அண்ட் நியூ ரெஜிமில் அதுவுமே கிடையாது. இப்போ 80G லாஸ்ட்டாக அப்படி பார்க்கும்போது இந்த 80 செக்ஷன்ஸில் பார்த்தா வந்து இது சாப்டர் 6ல் 80G பார்த்தா வந்து நீங்கள் டொனேஷன் கொடுக்குறது. நீங்கள் இப்போ பல பேர் வந்து போய் சில ஆசிரமங்களுக்கோ சில ஆர்கனைசேஷன் ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் டொனேஷன் கொடுப்பாங்க. அந்த ட்ரஸ்ட்லேயும் வந்து கம்ப்ளீட் 100% உங்களுக்கு டிடெக்ஷன் கொடுக்குற சில ட்ரஸ்ட் இருக்கும், 50% கொடுக்குற சில ட்ரஸ்ட் இருக்கும், 10% தான் கொடுப்பாங்க. அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 10,000 எடுத்துகிட்டு போய் ஒரு டொனேஷன் மாதிரி கொடுக்குறீங்க ஒரு வருஷத்தில் அப்படின்னா அந்த 10,000 உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணுற சில ட்ரஸ்ட் இருக்கும். அது ஆன்லைனில் நிறையவே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணும்போது போகிறேன். அப்படி இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு அந்த லிங்க்கும் போகிறேன். 100% கொடுக்குற சில ட்ரஸ்ட்டில் இருக்கும், அது நீங்கள் போய் காசு கொடுக்குறீங்க அந்த ஃபண்டுக்கெலாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 100%. சில ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் 10,000 கொடுத்தீங்கன்னா 5,000 வரைக்கும் நீங்கள் இந்த டாக்ஸில் வந்து எக்ஸம்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இருக்கும். சில இது 10%, அதாவது 1,000 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து அண்டர் சாப்டர் C. அண்ட் லாஸ்ட்டில் பார்க்கும்போது ஜென்ரலாக இது வந்து உங்களோட வருமானம் வருதுல அந்த இன்கமில் நீங்கள் அந்த இது பார்க்கும்போது பேஸ்லிப் பார்க்கும்போது அதில் உங்களுக்கு காட்டும். இப்போ HRA இந்த ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ்னு சொல்லிட்டு எப்பவுமே யூஸ்வலாக பேசிக் பே ரெண்டல் அலவன்சஸ் HRA அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நிறைய சலுகைகள்லாம் கொடுத்து தான் உங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு வந்து சம்பளமே பேசுவாங்க. ஸோ பேசிக் பே பற்றி நம்ம மேலே பார்த்துடும். இப்போ இதில் பார்க்கும்பொழுது ஹவுஸ் ரெண்டல் அலவன்சஸ் இருக்குல்ல அதில் வந்து அதை யூஸ்வலாக வந்து உங்களோட பேசிக் பேலேருந்து ஒரு 50% தான் HRAவை அவங்க கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கானது. ஸோ அந்த HRAவை இன்கேஸ் நீங்கள் ஒரு சென்னை மாதிரி ஒரு ஊர்லையோ இல்லை பெங்களூர் ஏதோ ஒரு மாதிரி சிட்டியில் இருக்கீங்கன்னா அங்கே வருமானம் அந்த வாடகை கட்டுறீங்களா அந்த வாடகையை இந்த HRAவை நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 மாதிரி வாடகை கட்டுறீங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு 1,20,000 உங்களுக்கு 120 வந்து உங்களுக்கு வாடகையை நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு HRAலையும் 120 கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த 120 நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக இதுலேருந்து உங்களுக்கு டாக்ஸ்லேருந்து எடுத்துக்க முடியும், டிடெக்ஷன் பண்ணிக்க முடியும். இந்த சலுகை நியூ டாக்ஸ்லையும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தா ட்ராவல் அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு அது பார்த்தா 4 கேலரி ஏறாத 4 வருஷத்தில் 2 வாட்டி நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்க முடியும். அண்ட் இப்போதைக்கு எந்த கரண்ட் பிளாக் இப்போ தற்போதைக்கு வந்து 2022லேருந்து 25 இந்த வருஷம் தான் போது. ஆஃப்டர் 25க்கு அப்புறம் மறுபடியும் 26லேருந்து அடுத்து ஒரு 4 வருஷங்கிற மாதிரி ஒரு பீரியட் இந்த காலகட்டம் போகும். இதில் எவ்ரி 2 இயர்ஸ் நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். இல்லை 4 வருஷத்தில் அடுத்தடுத்து ஒரே ஒரு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் கூட நீங்கள் பயன்படுத்தி மீதி 2 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 2 வருஷங்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது ஓல்டில் நியூவில் கிடையாது இதுவும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 24 படி நீங்கள் ஹவுசிங் லோன் கட்டுறீங்களே இந்த இஎம்ஐ கட்டுறீங்க அதோட பிரின்சிபல் வந்து நம்ம 80 அந்த செக்ஷனில் வந்து 80Eயில் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதே அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் செக்ஷன் 24 படி அந்த இன்ட்ரெஸ்ட் பணத்தையும் நீங்கள் இதில் வந்து காட்டிக்க முடியும். டில் 2,00,000 ரூபா இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் பணத்தை காட்ட முடியும். 2,00,000 ரூபாய்க்கு மேலே அது உங்கள் பாக்கெட்லேருந்து போகிற காசு தான். 2,00,000 ரூபாய் நீங்கள் அதையும் இந்த காட்டிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தா இந்த என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் அப்புறம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் நீங்கள் டில் 2,400 ரூபாய் இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஏதாச்சும் டெப்ரிசியேஷனு அப்புறம் வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வரக்கூடிய ஏதாச்சும் இன்கம் ரெண்டல் இன்கம் அதெல்லாம் வந்து நீங்கள் ஆஃப்செட் பண்ணுறது. அப்புறம் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி பல அலவன்சஸ் வந்து இது எல்லாமே ஓல்டு ரெஜிமில் உங்களுக்கு வருது. நியூ ரெஜிமில் பார்த்தா உங்களுக்கு 2 விஷயம் தான் கொடுக்குறாங்க. ஒன்று ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இந்த 50,000 காட்டிலும் உங்களுக்கு 75,000 ரூபாய் இங்கே கொடுக்குறாங்க. அதை விட்டால் என்பிஎஸ்சில் உங்களுக்கு இங்கே வந்து என்பிஎஸ்சில் 80CCB அந்த CCDயில் வந்து செகண்டில் வந்து 14% இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இங்கே அப் டு 20% நியூ ரெஜிம் கொடுக்கும். இது 2 மட்டும் தான் உங்களுக்கு டிடெக்ஷனை கன்சிடர் பண்ணும். மீது எல்லாமே நாட் அப்ளிகபிள் தான். இங்கே எதுவுமே நாட் அவைலபிள் தான் எல்லாமே. ஸோ இதுதான் இப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு உடனே என்ன தோணும், வா சூப்பராக இருக்கே அப்போ ஓல்டு ரெஜிம் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ சலுகை இருக்குது இவ்வளோலாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ நமக்கு ஓல்டு தான் நல்லாயிருக்கும், நியூ ஏன் அப்போ தேவையில்லாமல் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும்.
ஸோ இப்போ நீங்கள் இது பார்க்கும்பொழுது இப்போ ஓல்டு நியூ ஸ்லாபில் வந்து அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லாபில் பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் ஓல்டு ஸ்லாப் இருக்கீங்க ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது 30% நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு 11 லட்ச ரூபாய் நீங்கள் உங்களோட வருமானம் வருது அப்படின்னா 30% நியர்லி ஒரு 3,30,000 பே பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நம்மளோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ராக்ரெசிவாக தான் ப்ராக்ரெசிவாக டேக்ஸ் ஸ்லாப் வச்சுருப்பாங்களே தவிர நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா அதில் 30% 3 லட்ச ரூபா நீங்கள் அப்படியே டேக்ஸாக கட்டணும், மீதி 7 lakhs தான் நீங்கள் கையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இதில் வராது. ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதான் வந்து ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த செக்மெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தால் மறுபடியும் இதை ரீப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதை சினாரியோடவும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ இங்கே பாருங்கள், ஓல்டு நியூவில் இப்போ ஃபஸ்ட்டு நான் ஓல்டு ஸ்லாப் பண்ணுறேன். இப்போ 2 லட்ச ரூபா இருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்லாபும் கிடையாது, டேக்ஸும் கிடையாது, அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். இப்போ 2.5 5 லட்ச ரூபா இருக்கும், உங்களுக்கு வந்து 5% டேக்ஸ் போடுறாங்க, விச் இஸ் உங்களுக்கு வந்து 12,500 கரெக்டாக. ஸோ இப்போ 12,500 ஒரு பக்கம் வச்சுக்கணும். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு 7 லட்ச ரூபா உங்களோட வருமானம்னு வச்சுக்கோங்களேன், 5 லட்ச ரூபாய்க்கு வந்து 12,500 ப்ளஸ் இந்த மீதி 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வருதுல்ல, அந்த 2 லட்ச ரூபா அந்த 2 லட்ச ரூபாய்க்கு 20% எவ்வளோ அப்படின்னு பார்த்து அதையும் இந்த 12,500 சேர்த்து நீங்கள் வந்து டேக்ஸாக கட்டுவீங்க. இதே தான் வந்து இந்த 10 lakhsக்கும் அதே தான் இந்த எல்லாத்துக்குமே. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்லைடில். அண்ட் இதுக்கப்புறம் இது வந்து ரிபேட், இதோட வந்து 12,500, இதில் வந்து 20,000 வரும், இது 25 போடும், பட் 25,000 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு சர்சார்ஜஸ் அப்படின்னு வரும், அது என்ன நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து 2 சினாரியோ பேஸ் பண்ணி போவோம். ஃபஸ்ட்டு சினாரியோ படி பார்த்தா ரமேஷ் இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட வருமானம் வந்து கிராஸ் சேலரி வந்து 10 லட்ச ரூபா. ஸோ 10 லட்ச ரூபா ஓல்டுலையும் நியூ ரெஜிம்லையும் 10 லட்ச ரூபா போட்டாங்க. இப்போது ஓல்டு ரெஜிம் படி, அதாவது இந்த ரமேஷ்க்கு வந்து சில சினாரியோ நம்ம கொடுக்குறோம். அதாவது ஹெச்ஆர்ஏ வந்து இவருக்கு 70,000 இருக்குது, இவருக்கும் 70,000 இருக்குது. பட் நியூ டேக்ஸ் ரெஜிமில் அதை நம்ம வந்து எக்ஸம்ஷன் பண்ண முடியாதுல்ல, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஹெச்ஆர்ஏயில் நியூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் என்பிஎஸ் அந்த இது மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஸோ ஹெச்ஆர்ஏல இவருக்கு அந்த 70,000 கம்மியாயிடும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக இதில் வந்து 50,000, இதில் வந்து 75,000 போயிடும். ப்ரொஃபஷனல் டேக்ஸும் இவர் கட்டுவார் வருஷம். ஸோ அதுவும் போயிடும், இதுக்கு அவங்களுக்கு அந்த எக்ஸம்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டோட்டலாக கிராஸாக பார்க்கும்போது எல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து சலுகைகள் கொஞ்சம் எடுக்கும்போது 877, இவருக்கு 925 வரும். இப்போ இதே டிடக்ஷன் இவருக்கு வந்து 80Cயில் ஒரு 1.5 லட்ச ரூபாவும், 80D அதாவது 80C அப்படின்னா வந்து நம்ம பார்த்தோம், 80D வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், அதில் ஒரு 50,000. ஸோ இப்போ இதை போட்டு இவருக்கு வந்து டிடக்ஷன் மட்டுமே ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு டிடக்ஷன் இவர் வச்சிருக்காரு. ஆனால் இவர் பார்த்தா வந்து அந்த மாதிரி எந்த டிடக்ஷனும் போடல. ஸோ இவருக்கு டோட்டலாக இன்கம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 677 அண்ட் இவருக்கு பார்த்தா 925. ஸோ இப்போது இந்த 677க்கு இவர் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவார், இவர் 925க்கு பே பண்ணுவார். இப்போ பார்க்கும்போது எப்படி தோணும், சரி 677 இவருக்கு கம்மியாக இருக்குது, அப்போ இவர் தான் வந்து டேக்ஸ் கம்மியாக பே பண்ணுவார், இவர் தானே அதிகமாக பே பண்ணுவார் நம்ம நினைப்போம். அதுதான் கிடையாது. ஸோ இப்போ டேக்ஸ் பார்க்கும்போது இவர் ஓல்டு ரெஜிமில் இருக்கிற 49,940 பே பண்ணுவார், இவர் 44, அதாவது இவரை விட இவர் கம்மியாக தான் பே பண்ணுவார் நியூ ரெஜிமில் இருக்கிறவர். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தான் இங்கே வந்து இந்த ஸ்லாப்ஸ் ரேட் வந்து வரும். இதுதான் வந்து ப்ராக்ரெசிவ் ஸ்லாப்னுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மேலே இருக்கிறது ஓல்டு ரெஜிம்க்கு இது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம், இது நியூ ரெஜிம்க்கு எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நெட்டாக பார்க்கும்போது அவர் வந்து நெட்டாக லாஸ்ட்டாக இந்த இன்கம் டேக்ஸுக்கு எப்படி அவங்க வந்து இந்த காசு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ 677 இருக்கா, 677க்கு முதல் 2.5 லட்ச ரூபாய்க்கு 2.5 லட்ச ரூபாய்க்கு அவங்களுக்கு எந்த டேக்ஸுமே கிடையாது. அதுக்கடுத்து 2.5லேருந்து 5 லட்ச ரூபாவா அந்த இது பாருங்கள். இப்போது 677 தான் அவங்களுக்கு, அதில் 2.5 லட்ச ரூபா போயிடுச்சு. ஏன்னா 2.5 லட்ச ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு 2.5 லட்ச ரூபாய்க்கு எந்த பணமும் கிடையாதுல. ஸோ மீதி 427 தான் இப்போ அவர் கையில் சம்பளமாக இருக்குது. அந்த 427 வந்து நெக்ஸ்ட் 2வது ஸ்லாபில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அதாவது வந்து 2.5 லட்ச ரூபாயில் அந்த 5 லட்ச ரூபா அந்த ஸ்லாப் இருக்குல்ல, அதில் கொண்டு போய் அது வைக்கும்போது அதுக்கு 5% போடுவான். ஸோ இந்த ஸ்லாபில் இந்த ஸ்லாபுக்கு வந்து 12,500. ஸோ இந்த 12,500 இந்த 427 மைனஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த 2.25 லட்சத்துக்கான ஸ்லாபும் இங்கே காசு போட்டோம், இதையும் மைனஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்லாப் 5 to 10 lakhs போகும்போது அதுக்கு வந்து 177 போடுறாங்க. ஸோ இந்த 3வது ஸ்லாபுக்கு எவ்வளோ 20%. ஃபஸ்ட்டு ஸ்லாபுக்கு 0, 2வது ஸ்லாபுக்கு வந்து 5%, 3வது 20%. ஃபஸ்ட்டு ஸ்லாபுக்கான 12,500 அது வந்து நம்ம இங்கே மைனஸ் பண்ணிக்கிறோம், 2வது இதுக்கையும் மைனஸ் பண்ணிட்டு எண்டாக பார்க்கும்போது 40,020 வரும். இதே மாதிரி கேல்குலேஷன் தான் நம்ம இதுக்கும் போடுவோம். இது வந்து 3 லட்ச ரூபா, இதுக்கு வந்து எந்த டிடக்ஷன் கிடையாது, 0. இப்போ இந்த டிரெக்ஷன் பார்த்தா வந்து உங்களுக்கு 2வது ஸ்லாப் இந்த 3 to 7 அது பார்க்கும்போது 5% வரும், 3வது ஸ்லாப் 7 to 10 பார்க்கும்போது 10% வரும்.
அண்ட் இதில் நீங்கள் இந்த வரக்கூடிய அமௌண்ட்டை ஒவ்வொன்றா இதில் மைனஸ் பண்ணிட்டு வாங்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து 925 வந்து 925 இந்த 3 லட்ச ரூபா மைனஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த 625 வரும். 625 மறுபடியும் ஒரு 3 லட்ச ரூபா மைனஸ் பண்ணிக்கோங்க. 225 வரும். இதில் பார்க்கும்போது கடைசியாக உங்களுக்கு வந்து 442,500 இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேல்குலேஷன் வரும். 42,500 இங்கே வந்து 48,200. அண்ட் இங்கே தான் எஜுகேஷனல் செஸ் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து இது வந்து கவர்மெண்ட் வந்து டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே போடுறது எஜுகேஷனல் செஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு 4%. ஸோ நீங்கள் கட்டக்கூடிய இன்கம் டேக்ஸுக்கு ஒரு 4% போட்டு அதை 1921 வரும். ஸோ 49,900 இதுலேயும் வந்து அதே 4% போட்டால் 42. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் வந்து அவருக்கு சூட் ஆகுது. இப்போ இதே ரெண்டாவது சேனல் அதே விஷயந்தான் இங்கே சுரேஷ் அப்படிங்கிறவர் வந்து அதே 10 லட்ச ரூபா தான் 2 பேர் வாங்குறாங்க. ஆனால் இந்த இடத்தாண்ட இப்போ இந்த ஹெச்ஆர்ஏ இந்த டிடக்ஷன் ப்ரொஃபஷனல் இதெல்லாம் சிமிலர் தான் அவங்களுக்கு. பட் இங்கே என்னென்னா இவர் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த EDTயில் ஒரு 10,000 அதாவது நமக்கு சேவிங்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வரல அந்த 10,000 அப்புறம் சிசிவி இந்த என்பிஎஸ்க்கும் வந்து அவர் எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஆகுது. இங்கே வந்து 2 லட்ச ரூபா தான் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் இந்த சுரேஷ் 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த 2 லட்ச ரூபா டிடக்ஷன் போக 677 வந்து இந்த சினாரியோவில் அவர் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து சலுகைகளுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 260 வருது. ஸோ அவரோட இப்போ 617 தான் வருது. இந்த நியூ டேக்ஸில் அதே தான் எந்த சலுகைகளும் கிடையாது. இங்கேயும் அவர் அந்த எம்ப்ளாயர் மூலமாக அதையும் போடல அவர். ஸோ 617 உங்களுக்கு இப்போ இவருக்கு பார்க்கும்பொழுது 36,000 இன்கம் டேக்ஸும் இதுக்கு வரும். அண்ட் எஜுகேஷன் 3744. இப்போ இவருக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் தான் வந்து சூட் ஆகும். இப்போ எப்படி இந்த மாதிரி இவ்வளோ கேல்குலேஷன் போட்டால் தான் எனக்கு இது நியூ டேக்ஸா ஓல்ட் டேக்ஸா அப்படின்னு எனக்கு புரிய வருமா அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு டேபிள் இருக்குது. இங்கே பாருங்கள் டேபிள். இப்போ இந்த டேபிளேஷன் பார்க்கும்பொழுது இப்போ உங்களோட இதெல்லாம் வந்து உங்களோட டிடெக்ஷன் இது வந்து உங்களோட கிராஸ். பொதுவாக உங்களுக்கு ஒரு 1.5 லட்சத்துக்கு உள்ள உங்களுக்கு டிடெக்ஷன் நீங்கள் ஏதாச்சும் வச்சுருக்கீங்க உங்களுக்கு சலுகைகளாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் வந்து சூட்டபிள் ஆகும். நீங்கள் ஈக்குவலாகவே தான் இருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரத்துக்கு மட்டும் தான் இந்த டேக்ஸில் வந்து உங்களுக்கு இன்னும் ஹெல்ப் ஆகும். இதே ஒரு 3.25 லட்ச ரூபாய்க்கு ஒரு 3 லட்சம் 3.25 லட்சத்துக்கு மேலாம் போகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓல்ட் டேக்ஸ் அதிகமாக டேக்ஸ் டிடக்ஷன் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஓல்ட் ரெஜிம் கம்மியான 1.5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நியூ ரெஜிம் இதுதான் உங்களுக்கு சூட் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு இதில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து அதே 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க. 10 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா டிடெக்ஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து நியர்லி இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து டியூ ரெஜிமில் வருவீங்க. இதே உங்களுக்கு வந்து இதே தானே ஒரு 280 இல்லை 300 ஐ மீன் 3 லட்ச ரூபாய்க்கு மேலாம் இருக்குது. ஆனால் 10 லட்ச ரூபா அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து நியர்லி இதெல்லாம் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிராஸ் சேலரி வருது உங்களுக்கு எவ்வளோ டிடெக்ஷனுக்கு நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் எந்த டேக்ஸ் ஸ்லாபை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பெரிய அளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இடத்தாண்ட உங்களுக்கு இந்த சர்ச் சார்ஜஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ நம்ம பார்த்தோம் இந்த சினாரியோவில் வந்து பொதுவாக வந்து நம்மளோட கிராஸ் சேலரிலாம் போட்டு நம்மளோட டிடெக்ஷன்லாம் போட்டு எவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டுறோன்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதில் எஜுகேஷன் செஸ் ஆட் பண்ணி இதுதான் ஃபைனலாக டோட்டலாக நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். இது இல்லாமல் சர்ச் சார்ஜ் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. இன்கேஸ் உங்களோட வருமானம் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா 50 லட்ச ரூபாயில் 1 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஓல்டு ஸ்லாப் லெஃப்ட்டில் இருக்கிறது, ரைட்டில் இருக்கிறது நியூ ஸ்லாப். அது வந்து 10% நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வர இன்கம் டேக்ஸில் 10% எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து சர்ச்சார்ஜாக பே பண்ணணும். இதில் 1-2 கோடி அப்படின்னா 15, அப்புறம் வந்து 2 to 5, அப்புறம் 5 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது 37% இருக்கும் நீங்கள் சர்ச்சார்ஜாக பே பண்ணுவீங்க. இதே நியூ ஸ்லாபில் பார்த்தா அவங்க அப்படியே வந்து அதை 2 கோடியாக கம்மி பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க நியூ ஸ்லாபுக்கு வந்து நம்மளை கன்வெர்ட் பண்ண பார்க்குறாங்க. இப்போ இந்த டேட்டாவை நீங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா போன ஃபினான்ஷியல் இயரில் நியர்லி 75 அதாவது 4ல் 3 பேர் ஒரு ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த பீப்புள் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் ஆப்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 25% அதாவது 4ல் ஒருத்தர் தான் வந்து நியூ டேக்ஸ் போயிருக்காங்க, ஐ மீன் ஓல்ட் டேக்ஸ் போயிருக்காங்க. மீதி 3 பேர் வந்து நியூ ரெஜிம் தான் வந்திருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டும் இந்த டேக்ஸ் ரெஜிம் வந்து எடுக்கிறதுக்கு தான் அதிகமாக வந்து நம்மளை வந்து புஷ் பண்ணுறாங்க. அதுக்கான எல்லா சலுகைகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. சரி, இப்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதாவது இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் கரெக்டாக இருக்கும், ஓல்டாக நியூவாக, உங்களுக்கு வர வருமானம் நீங்கள் எவ்வளோ டிடெக்ஷனுக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி காசு ஏற்றி போட்டு வச்சுருக்கீங்க, உங்களோட வருமானம் இதுக்கு மேலே தாண்டினா நீங்கள் ஓல்டில் போகலாமா நியூவில் போகலாமா, அண்ட் அந்த ப்ராக்ரெசிவ் லோடு பண்ணுறாங்களா அதையும் எப்படி நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த வீடியோ பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் தேவைப்படும். பிகாஸ் ஃபினான்ஷியல் இயர் முடிய போது எந்த இன்கம் டேக்ஸ் நம்ம ஃபைல் பண்ணணும், எந்த இன்கம் டேக்ஸை வந்து நம்ம ஐ மீன் எந்த ஸ்லாப் நம்ம வந்து கம்பெனியில் கொடுக்கணும், எம்ப்ளாயிஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தீங்கன்னா இதை பார்த்து நீங்கள் ஓரளவுக்கு ரஃபாக ஒரு கால்குலேட் பண்ணி நீங்கள் நியூ ரெஜிம் கொடுக்கலாமா ஓல்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஃபினான்ஷியல் கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே.
ட்ராக் வேர்ல்டு.